அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, அன்பு வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தினம். கற்பித்து கொண்டிருக்கின்ற கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை அவர் முதல் இந்திய குடியரசனுடைய துணைத் தலைவராகவும் இரண்டாவது குடியரசுத் தலைவராகவும் இருந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஆசிரியர் பணிக்கு அதிகமாக அர்ப்பணித்திருக்கிறார். ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். சென்னை கல்லூரியிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார். பல்கலைக்கழகத்தினுடைய ஆணையத்தினுடைய தலைவராக அவர் இருந்திருக்கிறார். பள்ளி கல்வித்துறைக்கு சிறப்பான கல்விக் கொள்கையையும் அவர் வகுத்து கொடுத்திருக்கிறார். அவர் சென்னை மாநில கல்லூரியில் தொடங்கி அப்புறம் மைசூர், கொல்கத்தா, வாரணாசி, இப்படி அவருடைய ஜேர்னி, அவருடைய ஆசிரியர் பயணம் என்பது நீண்ட தொலைவாக போயிருந்திருக்கிறது. ஆசிரியர் பயிற்சி பற்றியும் ஆசிரியர்கள் பற்றியும் அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். அவர் உபநிடதங்கள் மீதும் பகவத்கீதை மீதும் அவர் அதிகம் வாசித்த விரும்பிய நூல் பகவத்கீதை. பகவத்கீதை பற்றி அவர் சொல்லுகின்ற போது ஒரு விஷயத்தை சொல்லுவார். பகவத்கீதை என்பது ஒரு உபநிடதங்கள் என்கிற ஒரு பசுவிலிருந்து ஒரு சிறந்த ஆயரான, தெய்வீக ஆயரான கிருஷ்ணர் என்ற தெய்வீக ஆயர் அர்ஜுனன் என்பவருக்கு கறந்த பால்தான் பகவத்கீதை. உபநிடதங்களிலிருந்து என்கிற பசுவிலிருந்து கிருஷ்ணர் என்கிற தெய்வீக ஆயர் கறந்த பால் தான், அர்ஜுனனுக்காக கறந்த பால் தான் பகவத்கீதை என்று சொல்வார். அவர் புரிந்து கொண்ட வகை. அவ்வளோ ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட மொழி உணர்விலும் அந்தந்த வட்டார மொழிகள் வளர வேண்டும் என்பதில் அவர் ஆர்வமாக இருந்தார். 1965 மத்தியிலே ஆண்ட அன்றைய ஆட்சி மொழியாக இந்தியை கொண்டு வந்தபோது அதை எதிர்த்து மரியாதைக்குரிய சி. சுப்பிரமணியம் அவர்களும் ஓவி அழகேசன் அவர்களும் பதவியை ராஜினாமா செய்தார்கள். அப்பொழுது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அதை அங்கீகரித்து அன்றைய குடியரசுத் தலைவரான ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த பரிந்துரையை ஏற்க மறுத்தார்கள். சி. சுப்பிரமணியம் அவர்கள் ஓவி அழகேசன் அவர்களுடைய பணிகள் தொடர வேண்டும், அவருடைய ராஜினாமாவை ஏற்க முடியாது, பரிந்துரையை ஏற்க முடியாது, லால் பகதூர் சாஸ்திரி குறித்த பரிந்துரை ஏற்க முடியாது என்று அன்றைக்கு அந்த மொழிக் கொள்கை அவர்கள் பேசியதில் தவறு கிடையாது என்ற வகையில் அவர் பேசினார் என்பது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இந்த நம்முடைய மாற்றம் யூடியூப் சேனலில் வெளியிடப்படுகின்ற இந்த வீடியோவில் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகின்ற அதே நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 கல்வி என்பதை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொண்டவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய முதல் குறள், கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிற குறள் பொருத்தமாகும். இப்போ முதல் குறள் என்று சொல்ல முடியாது. கல்வி அதிகாரத்தில் முதல் குறள், கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ கற்க வேண்டும், கசடர கற்றபின் அதற்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும். கசடர என்றால் நுணுக்கி பகுத்தறிந்து ஆய்வு செய்து ஒரு நூலை கற்க வேண்டும், அல்லது எதை கற்றுக்கொண்டாலும் இப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனுக்காக மட்டும் வள்ளுவர் சொல்லவில்லை, கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியனுக்கும் சேர்த்தான் சொல்கிறார். அப்போ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியன் இதே போல தான் தன்னுடைய பாடங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மாணவன் அதை கற்றுக்கொள்வான் என்பது மிக முக்கியமான விஷயம். அப்போது ஒரு மனிதனை விலங்கினங்களிலிருந்து எது வேறுபடுத்துகிறது என்று சொன்னால், மனிதன் கற்றுக்கொள்ளுகின்றான், விலங்கினங்களிலிருந்து மாறுபட்டு கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொள்வது என்கிற அந்த முறையிலிருந்து தான் விலங்கினத்திலிருந்து மனிதன் மாறுபடுகிறான் என்று சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள். அப்போ கற்றல் என்பது ஒரு பகுத்தறிவோடு யோசிப்பது. அப்போ ஒரு ஆசிரியன் என்பவன் பகுத்தறிவை, அறிவை ஊட்டுகின்ற பணி ஆசிரியனுடைய பணி. அதை சொல்லுகின்ற அதே நேரத்தில் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் இன்றைய ஆசிரியர்கள் பல பேரும்
ஒன்று, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சாதி சங்கங்களில் தலைவராக சாதி சங்கங்களில் தொடர்கிறார்கள். அதேபோல் பகுத்தறிவோடு யோசிக்காமல் மூடப்பழக்கங்களை விதைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். வெறும் படித்ததை அப்படியே வாந்தி எடுப்பது போல கற்றுக் கொடுப்பது என்பது கற்றல் முறை கிடையாது. எனவே ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர் தினத்தை கொண்டாடக்கூடிய சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய இந்த பிறந்த நாளில் அவருடைய அந்த கற்றல் முறைகளை அவர் விருப்பங்களை ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் தனக்கு கற்றுக் கொடுத்த மாணவர்களுக்கு மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உலக ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுமையும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அது அக்டோபர் 5ஆம் தேதி. அக்டோபர் 5ஆம் தேதி உலகம் முழுமையும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் இலங்கையில் கூட அக்டோபர் 6ஆம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இப்படி உலகம் முழுமையும் வெவ்வேறு நாடுகளில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. எனவே ஆசிரியர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர்கள்தான் அடுத்த உலகத்திற்கு ஒரு 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 வளர்ச்சி பருவத்திற்கு ஒரு தலைமுறையை கொண்டு செலுத்துகிறார்கள். அவர்களை பகுத்தறிவோடும் நாகரிகத்தோடும் கொண்டு செலுத்துகிறார்கள். ஒரு மனிதன் மற்ற மனிதர்களோடு கூடி வாழ்வதற்கு பேர் தான் நாகரிகம் என்று சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள். ஒரு மனிதன் மற்ற மனிதனோடு சேர்ந்து வாழ்வது, தனித்து வாழ்வதல்ல. இன்றைய உலகமய சூழலில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தனிமைப்படுத்தி கொள்வது, அதே போல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தான் தனக்கு தனது என்று ஆக்கி கொண்டு இருக்கிறது. அப்படி அல்ல. ஒரு அறிவு என்பதும் ஒரு மனிதகுல நாகரிகம் என்பதும் கூடி வாழ்வது. இதை தான் இந்த ஆசிரியர் தினத்தில் இவ்வளோ விஷயங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லுகின்ற இதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான செய்தி, இந்த மாற்றம் யூடியூப் சேனலின் இந்த வீடியோவில் மிக முக்கியமான செய்தி இதுதான். ஆசிரியர் படிப்பு படித்தவர்களுக்கு வேறு இந்தியாவில் ஆசிரியர் படிப்பு படித்து முடித்ததற்கு பின்னாடி மறுபடியும் எதற்கு ஒரு தகுதி தேர்வு? ஆசிரியருக்கு எதுக்கு தகுதி தேர்வு? மருத்துவக் கல்வி பயிலுவதற்கு நுழைவுத் தேர்வு வைப்பதை எதிர்க்கின்றோம். நீட் தேர்வு வைப்பதை தமிழ்நாடு எதிர்க்கிறது. அது சரிதான். படிப்பதற்கே எப்படி யார் என்ன விரும்பினாலும் படிப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய உரிமையாகும். அதுதான் நல்ல நாடு. யார் என்ன படிக்க விரும்புகிறார்களோ அந்த படிப்பை கொடுக்க வேண்டாம். அது பெரிய அளவுகோலாம் வைக்கக்கூடாது. அதே போல்தான் ஆசிரியர் படிப்பு என்கிற அந்த படிப்பை முடித்தவர்களுக்கு மறுபடியும் அவர்கள் ஆசிரியராக என்ற தகுதி தேர்வு வைப்பது கேள்விக்குரிய ஒரு செய்தியாகும். ஒரு ஆசிரியர் பயிற்சி முடித்த அவர்களுக்கு ஆசிரியர் பணி கொடுக்க வேண்டும். பிஎட் முடித்தவர்களுக்கு திரும்பியும் ஜெட்டு என்று கண்ட பேரிலும் வைத்து தகுதி தேர்வு ஏன் நடத்த வேண்டும்? டிஆர்பி எல்லாம் ஏன் நடத்த வேண்டும்? ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு அந்த காலத்தை ஏற்கனவே இருந்த முறை என்னவென்றால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் பதிவு மூப்பு அடிப்படையில் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். இவ்வளோதான் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கான தகுதி தேர்வு எதற்கு? இந்த தகுதி தேர்வெல்லாம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது இந்த தகுதி தேர்வை வலியுறுத்தக்கூடிய அரசியல்வாதியாக இருந்து ஆசிரியர்கள் ஆகிறவர்கள் அவர்களுக்கு எந்த தகுதி தேர்வை வைத்து எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக மந்திரிகளாக அல்லது மற்ற பதவிகளை அடைகிறார்கள்? அல்லது அவர்கள் சார்ந்த கட்சியில் கூட என்ன பரீட்சை வைக்கப்படுகிறது? எனவே இதெல்லாம் முறையல்ல. குறைந்தபட்சம் தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலமாக திகழ்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முற்போக்கு மாநிலமாக திகழ்கிறது. இங்கிருந்து தொடங்க வேண்டும். இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தற்போது மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தமிழ்நாடு இப்பொழுது இந்த தகுதி தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் என்பவர்கள் அவர்கள் பயிற்சியை முடித்து விட்டாலே, அது பிஎட்டாக இருக்கட்டும் டிஎட்டாக இருக்கட்டும், அந்த படிப்பை அவர்கள் முடித்து விட்டாவே அவர்களுக்கு ஆசிரியர் பணி கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியவில்லை என்றால் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அவர்கள் பணி மூப்பு அந்த மூப்பு அடிப்படையில் பதிவு மூப்பு அடிப்படையில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க வேண்டுமே தவிர ஒவ்வொன்றுக்கும் தகுதி தேர்வு வைப்பதென்றால் அப்புறம் நுழைவுத் தேர்வு என்ற பெயரில் நீட் தேர்வு என்ற பெயரில் மருத்துவ படிப்பை படிக்காமலேயே ஏழை எளிய மத்தியதர வர்க்கத்தினுடைய அந்த வாழ்க்கை கனவை அளிக்கின்ற அந்த செயலுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அதைவிட கொடூரமானது இது. படித்து முடித்ததற்கு பின்னால் வேலை இல்லாமல் வீட்டுக்கு வீடு ஆசிரியர் படிப்பை முடித்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் கலை அறிவியல் கல்லூரியில் சேர்ந்து படித்த மாணவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் கூட இதற்காக குரல் கொடுக்க வேண்டும்.
கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இதுக்கு போதுமான அளவுக்கு குரல் கொடுக்கவில்லை. அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக நாம் முன்வைக்கின்றோம். நாடு முழுக்க இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு நற்செய்தியாக, தமிழ்நாட்டில் இனிமேல் தகுதி தேர்வு கிடையாது, அந்தந்த படிப்புக்கேற்ற பதவி கிடைக்கும், பணிமூப்பின் அடிப்படையில் கிடைக்கும் என்ற அறிவிப்பை வெளியிடும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.